Good morning and a brand new week. எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கும் we are continuing on the topic of rest. How to find rest. எப்படி நம்ம இளைப்பாறுதலை நம்ம அடைவது அப்படின்றதுல we are continuing on the topic of worship. ஏன்னா worship is such an important aspect in a child of God. அந்த ஆராதனை பண்ணும்போது அதில் unseen blessings நிறைய இருக்கிறது. One is rest. ஸோ we have seen different டேவிடை பற்றி பார்த்தோம், எப்போல்லாம் அவர் வர்ஷிப் பண்ணார்னு. இன்னும் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அனதர் திங் இஸ் கால்ட் we can find rest during corporate worship. அது சபை கூடி வந்து நம்ம ஆராதிக்கும் போது உண்மையாகவே மெய்யாகவே அதில் அந்த இளைப்பாறுதலை நம்ம அடைவோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஆராதனை செய்யும் போது பாடல்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், சில சமயத்தில் லாங்குவேஜ் கூட புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய பிரசன்னம் தட் இஸ் வெரி வெரி டேஞ்சிபிள், அதாவது உண்மையாகவே நம்மளால் உணர முடியும். சங்கீதக்காரன் தாவீதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட in 1 Chronicles chapter 29 ரொம்ப அழகாக அந்த வர்ஷிப் அவர் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல் வசனம் அவர் எழுதுகிறார். என்ன என்றால் 29th chapter verse 20ல சொல்கிறாரு, டேவிட் then addressed the congregation, எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், bless God your God, give praise to God, and the entire assembly praised the God of their ancestors, and they bowed low and knelt before the Lord and the King. எல்லா என்டையர் காங்கிரிகேஷனை அவர் வர்ஷிப் பண்ண அவர் வைக்கிறார். பிகாஸ் ஹீ இஸ் அ வர்ஷிப்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே ஆல் வர்ஷிப் ஹிம். ஸோ கார்ப்பரேட் வர்ஷிப் இஸ் ஸோ பவர்ஃபுல், ஸோ அனாயிண்டட். அதில் இருக்கும்போது நீங்கள் ஆலயத்துக்கு போய் நீங்கள் கர்த்தரை மற்றவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். பட் எப்படி அந்த ப்ரெசன்ஸை நம்ம உணர முடியும், அந்த அனாயிண்டிங் எப்படி உணர முடியும்னா a few things. ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன என்றால், when everybody are gathered together in oneness in mind, அதே ஒரே மனதோட ஒரே ஆவியோட கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உண்மையாகவே we will be giving a wonderful worship before our God. நெக்ஸ்ட்டு we need to have the hunger for his presence. அவருடைய பிரசன்னத்துக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு thirst, as the deer மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவும் மேலே தாகமாக இருக்கிறது அப்படின்ட்டு psalmist is writing. So we need to develop a hunger for his presence. அப்படி அந்த தாகத்தோடு நம்ம அவருடைய பிரசன்னத்தில் நம்ம அமரும் போது உண்மையாகவே we will be able to enjoy the anointing. அடுத்ததாக building a throne, உமக்கு ஒரு சிங்காசனம் அமைத்திட அப்படின்னு பாடலாம் பாடுறோம். அவருக்கு நம்ம ஒரு த்ரோன், நீங்கள் தான் ராஜா, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் இல்லாமல் எனக்கு கடந்த வாரம் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. வருகிற வாரம் கம்மிங் வீக் ஆல்சோ ஐ கேன் only with your presence. So we build you king. உங்களுக்கென்று உங்களுக்கு ஒரு சிங்காசனம் எங்கள் துதியினால் நாங்கள் இப்போ ஏறெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை கனப்படுத்தி நம்ம மனசில் we worship you அப்படின்னு சொல்லும் போது உண்மையாகவே he will be enthroned in the praises of his people. இதெல்லாம் வசனம் நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி காங்கிரிகேஷனாக சபையோராய் கூடி நம்ம பண்ணும்போது வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், அதில் ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா, whether you feel it or not, the spirit man, உள்ளான ஆவியான மனதன் is going to get very strong. சபையில் we always tell our congregationல, நீங்கள் இங்கே வந்துட்டு வெளியில் போகும்போது விசுவாசத்தில் பலப்பட்டு நீங்கள் கண்டிப்பாக போனீங்க. உண்மையாகவே நம்ம தாகத்தோடு அவர் ஆராதிக்கும் போது அவர் பிரசன்னம் வரும்போது the spirit man is going to become very stronger. அடுத்ததாக unexpected breakthroughs, அதாவது திருப்பு முனைகள், நம்ம எதிர்பார்க்காத break through will happen, எதிர்பாராத new doors will open, எதிர்பாராத phone calls will come, எதிர்பாராத healings, all happens during worship. We are experiencing in our church every Sunday. Hallelujah. And the third is the Shekinah glory, தேவனுடைய manifest presence. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மளோடு இருக்குது. பட் there is something called as a Shekinah glory, அதாவது அவர் வெளியரங்கமாக வெளிப்படையாக manifest presence-ஓட வருகிறத we will be able to enjoy. Sometimes worship பண்ணி முடிக்க முடியாது, little longer, இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம், இன்னும் ஒரு தடவை பாடலாம், இன்னும் ரிப்பீட் பண்ணலாம், அப்படியே பிரசன்னத்தில் இருக்கலாம்னு சொல்லிட்டு we experience that all the time. So these are the results when we
when we are in corporate worship and we find rest, அப்படியே கன்ஃபியூஸ்டாக வந்தாலும் ரொம்ப ஆங்ஷியஸாக ஆராதனைக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி கார்ப்பரேட் வர்ஷிப்பில் த ஸ்பிரிட் வில் காம் டவுன் அண்ட் வி வில் ஹாவ் ரெஸ்ட். பட் நம்ம என்ன செய்யக்கூடாது அது மட்டும் சொல்லி முடிச்சிடுறோம். ஒன்று கார்ப்பரேட் வர்ஷிப், சர்ச்சுக்குள்ளே போய் வர்ஷிப் பண்ணும்போது கவன சிதறல், இங்கே அங்கேயும் பார்த்துக்கிட்டு வேறு ஏதாச்சும் யோசித்துக்கிட்டு ஏனோ தானே ஓகே நான் வந்து தான் ஆகணும், என் ஃபேமிலியோடு வரணும், வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இன்வால்வ் ஆகாமல் இருக்கும்போது கண்டிப்பாக we can still be there, அந்த இடத்துல நிற்கலாம், பட் வில் மிஸ் இட் ஆஃப். Hallelujah, I don't want anyone to miss that. Next is never go late to church missing worship. It's very 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 important. சிலவங்க ஒன்லி செய்திக்காக மட்டும் செய்தி டைம் அதுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. worship is we giving our offerings to God. that is very important time. தயவு செய்து இது வரைக்கும் நீங்கள் லேட்டாக போயிருக்கலாம், வர்ஷிப்பை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏனோ தானே கடைசியில் ஜெபத்தில் போய் சேர்ந்துருக்கலாம். ஆல் தட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஜாயின் த வர்ஷிப். ஏன்னா அங்கே தான் உங்களுடைய இளைப்பாறுதல், உங்களுடைய பலன் கிடைக்கும். Hallelujah. So we are praying for you. We pray that you will find rest even as you do corporate worship. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, சங்கீதக்காரனை போல நாங்களும் கர்த்தாவே இந்த இளைப்பாறுதலை உடைய சீக்ரெட்ஸை பெற்றுக்கொள்கிறதற்கு சபையோராய் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. வர்ஷிப் பண்ணும்போது கூட எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக பலப்படும்படியாக கிருபை தரோம். ஒவ்வொருக்கு இருக்கிற கர்த்தாவே கன்ஃபியூஷன், அந்த குழப்பங்கள், அந்த பயங்கள் எல்லாம் இன்றைக்கு நீக்கி போடுங்க. பலவீனத்தை இன்றைக்கு நீக்கி போடுங்க. நல்ல சுகத்தை தரும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a wonderful rest of the week. Be blessed. We are praying for you. God bless you.